பாப்பா பைக் நல்லா ஓட்டுதுல, அப்படியே இவனுங்களை தரேன் போய்தான் வந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ லீவு நாளில் சும்மா ஜாலியாக இருக்கணுமோன்னு இல்லாமல் இவனுங்க ஏதோ பழங்கன்னு விதைக்கிறேன்னு இவனுங்க காலையிலே 10 பேர் கிளம்பிடுறானுங்க. இவனுங்க போடுற வீடியோவை யாராவது பார்க்குறானுங்களா? பார்க்குறவன் தான் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுறானா? அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்காரன் தான் எவனுக்காவது சஜஷன் பண்ணுறானா? இன்ஸ்டாகிராம்காரன் நிறைய பொண்ணுங்க தொடர்ந்து போடுற வீடியோவும் அசிங்கமாக பேசுகிற வீடியோவும் கை விட்டு ஓட்டுற வீடியோவும் தான் சஜஷன் பண்ணுறான். அந்த மாதிரி இவனுங்க வீடியோ போட்டாலும் பரவாயில்ல. பைத்தியக்காரனுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தற்கொலைகளுக்கு வீடியோ போட தெரியல. நல்லா தொடர்ந்து காட்டணும். தொடர்ந்து காட்டினாதான் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பைக்கை ஓட்டி இப்படி ஆட்டி கையை விட்டு ஓட்டி காலை உடைச்சி அப்படியாவது வீடியோ போடணும். எதுவும் இல்லாமல் இந்த பணங்கனை விதைக்கிறதுனால யாருக்கு தான் பயன் இருக்கு? இது உடனே வளர போறதும் கிடையாது. இது வளர கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும். அந்த 30 வருஷம் கழிச்சு வளர்ந்த பிறகு யாருக்கு தான் பயன் இருக்கு? அந்த பனை மரத்துல இருந்து என்ன கிடைக்க போகுது? அப்படி ஒன்றும் கிடைக்க போறதில்ல. இல்ல இந்த வீடியோவை பார்த்துதான் மற்ற பசங்க அவங்க கிராமத்துல ஏதோ அவனுங்களும் முடிஞ்ச பனங்கன்னுகளை விதைக்க போறானுங்களா என்ன? அப்படியும் கிடையாது. எல்லாவது சொல்லி அவனுங்களுக்கு புரிய வைங்க. இந்த மாதிரி நான் வீடியோ போட்டா எவனும் பார்க்க மாட்டானுங்க. இந்த பனங்கன்னு வைக்கிறதுனால எவனுக்கு எந்தவித பயனும் கிடையாது. வேற விதமா வீடியோ போடுறா அப்படின்னு நீங்களாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை படிச்சாது இந்த லூசு பசங்க திருந்துட்டோம்.